Hi friends, இது உங்கள் லேர்ன் வித் ஜிஎம்கே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து 8th ஸ்டாண்டர்ட் இயல் 1 வரைய நம்ம வந்துட்டு என்ன நோட்ஸ் கொடுக்குறோமோ அதை அப்படியே வந்துட்டு வீடியோவாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் முக்கியமாக நீங்கள் லைக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய லைக் வரும்போது எனக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ அதனால் அடுத்தடுத்த வீடியோஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவேன். ஸோ மறக்காமல் அந்த லைக் மட்டும் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இயல் 2 பார்க்கலாம். இயல் 2 பேர் என்ன அப்படின்னா இயற்கை. அதில் ஈடில்லா இயற்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் ஓடை அப்படிங்கக்கூடிய ஒரு பாடத்தை தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஒரு செய்யுள் பகுதி அப்படின்னு இதை வந்து சொல்லலாம். ஓகேவா? ஓடை இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா கவிஞர் வாணிதாசன் அவர்கள் தான் வந்துட்டு எழுதியிருக்காங்க. வாணிதாசன் அவர்களை நம்ம தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு என்னென்னா சொல்கிறோம். ஓகேவா? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் யார் அப்படின்னா வாணிதாசன் அவர்கள். இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா அரங்கசாமி என்ற எத்திராசலு. ஓகேவா? இதுதான் இவருடைய இயற்பெயர். அரங்கசாமி அப்படின்னு கேட்கலாம், இல்லை எத்திராசலு அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். இவரோட மொழி புலமை அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு இந்த 4லையுமே ரொம்பவே என்னன்னா புலமை வாய்ந்தவர், இந்த 4 மொழியிலையுமே. அடுத்ததா இவருடைய சிறப்பு பெயர் அப்படிங்கும்போது கவிஞரேறு பாவலர் மணி அப்படின்னு சொல்லலாம். கவிஞரேறு வாணிதாசன், பாவலர் மணி வாணிதாசன், தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் யாரு? வாணிதாசன். ஓகேவா? இவர் பெற்ற விருதுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா செவாலியர் விருது வந்துட்டு வாங்கியிருக்கிறாரு. எந்த அரசு கொடுத்துருக்கு அப்படின்னா பிரெஞ்சு. ஓகேவா? பிரெஞ்சு கவர்மெண்ட் வந்துட்டு இவருக்கு செவாலியர் விருது வந்து கொடுத்துருக்கு. இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் இதெல்லாமே வந்து வாணிதாசன் அவர்களுடைய நூல்கள். நோட் பண்ணிக்கோங்க, எல்லாமே ரொம்பவே முக்கியமானது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய பொருள் தருக பார்க்கலாம். அதாவது பாடல்ல இருந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க மீனிங். ஸோ பார்க்கலாம். தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். ஈரம் இரக்கம், நாணம் வெட்கம், செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல், முழவு அப்படின்னா இசைக்கருவி, நஞ்சை அப்படின்னா நன்சை அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம். ஓகேவா? ஸோ நல்லா நீர்வளம் வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். புன்சை அப்படின்னா குறைந்த நீரால் விளையும் நிலம். அதாவது ரொம்ப கம்மியான நீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய இடத்துல விளையக்கூடிய அந்த நில வகைகளை புன்சை அப்படின்னு சொல்றாங்க. வல்லைப்பாட்டு அப்படின்னா நெல் குத்தும் போது பாடக்கூடிய அந்த பாடல் வகையை வல்லைப்பாட்டு அப்படின்னு சொல்றோம். பயிலுதல் அப்படின்னா படித்தல். ஓகேவா? அடுத்ததா கோணக்காத்து பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதுவும் வந்துட்டு செய்யுள் வகையில தான் வரும். ஸோ பார்க்கலாம். நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் என்ன பாடலா பாடியிருக்காங்க அப்படின்னா கும்மி பாடல்களா பாடியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே ஆன்சரா வர வேண்டியது கும்மி பாடல். ஸோ ரொம்ப பஞ்சம் ஏற்பட்ட காலத்துல மக்கள் பட்ட கஷ்டத்தை எல்லாம் புலவர்கள் எப்படி பாடியிருக்காங்க அந்த காலத்துல கும்மி பாடல்களா பாடியிருக்கிறாங்க. ஓகேவா? தமிழில் அமைந்த பஞ்சத்தை பற்றிய கும்மி பாடல்களை பஞ்ச கும்மிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தமிழ்ல பஞ்சத்தை பத்தின பாடின கும்மி பாடல்கள் எல்லாம் பஞ்ச கும்மிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். புலவர் சே ராசு தொகுத்த பஞ்ச கும்மிகள். ஸோ இந்த பஞ்ச கும்மிகள் அப்படிங்கிறத தொகுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். புலவர் சே ராசு அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த பஞ்ச கும்மிகள் அப்படிங்கிறத தொகுத்து ஒரு நூலா வந்துட்டு விட்டுருக்கிறாரு. ஸோ அதுல காத்து நொண்டி சிந்து அப்படிங்கிறத எழுதினர் யாரு அப்படின்னா வெங்கம்பூர் சாமிநாதன். காத்து நொண்டி சிந்து எழுதினவர் யாருன்னு கேட்கலாம், வெங்கம்பூர் சாமிநாதன். இந்த வெங்கம்பூர் சாமிநாதன் எழுதின காத்து நொண்டி சிந்து எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்கலாம், அது பஞ்ச கும்மிகள். இந்த பஞ்ச கும்மிகளை தொகுத்தவர் யாருன்னு கேட்கலாம், அதுக்கான ஆன்சர் புலவர் சே ராசு. ஓகேவா? அடுத்ததா காங்கேய நாடு அப்படின்னு சொல்லி எந்த நாட்டை அழைக்கிறாங்க? கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய 24 நாடுகள்ல ஒண்ணுதான் என்னன்னா காங்கேய நாடு. ஓகேவா? கொங்கு நாட்டு மண்டலத்துல மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்கு அப்படின்னு கேட்கலாம், 24 நாடுகள். அதுல காங்கேய நாடு அப்படிங்கிறது எந்த மண்டலத்துல வர்றதுன்னு கூட கேட்கலாம், கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா பொருள் தருக மீனிங் பார்க்கலாம். முகில் அப்படின்னா மேகம், வாகு சரியாக, கெடி கலங்கி அப்படின்னா மிக வருந்தி, காலன் யமன், சம்பிரமுடன் அப்படின்னா முறையாக, சம்பிரதாயம்னு சொல்லுவாங்களே, ஸோ அது சம்பிரமுடன் அப்படின்னா முறையாக, மெத்த அப்படின்னா மிகவும், சேகரம் அப்படின்னா கூட்டம்,
விண்ணம் அப்படின்னா சேதம். ஓகேவா, விண்ணம் அப்படின்னா சேதம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நிலம் பொது அப்படிங்கக்கூடிய ஒரு பாடம் தான், ஒரு உரைநடை பகுதினே சொல்லலாம். ஸோ இதில் இருக்க முக்கியமான பாயிண்ட் ரொம்பவே கம்மி தான், என்னென்னு பார்த்துடலாம். அமெரிக்காவில் பூஜே சவுண்ட் என்னும் இடத்தை சுற்றி வாழ்ந்தவர்கள் எந்த பழங்குடியினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகுவாமிஸ் பழங்குடியினர் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அமெரிக்காவில் பூஜே சவுண்ட் அப்படிங்கக்கூடிய இடத்தை சுற்றி வாழ்ந்த பழங்குடியினர் பேர் சுகுவாமிஸா. சுகுவாமிஸ் பழங்குடியினர்களுடைய தலைவராக யார் இருந்தார் அப்படின்னா சியாட்டல். ஓகேவா, தலைவர் பேர் சியாட்டல். நிலம் பொது அப்படிங்கக்கூடிய இந்த கட்டுரை வந்து பக்தவச்சல பாரதி அவர்கள் எழுதின தமிழக பழங்குடிகள் அப்படிங்கக்கூடிய நூலில் இருந்து நம்மளுக்கு எடுத்து இந்த லெசன்ஸை வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா லெசனை ஒரு டைம் வேணால் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டோரியோடு படிக்கும் போது இந்த கான்செப்ட்லாம் மறக்காது, அவ்வளோதான். ஸோ பூஜே சவுண்டுன்னு ஒரு இடம் எங்கே இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது. அங்கே வாழ்ந்த பழங்குடியினர் பேர் என்ன, சுகுவாமிஸ் பழங்குடியினர். அவங்களுடைய தலைவர் யார் அப்படின்னா சியாட்டல். இதை பற்றின கதை எதில் வந்திருக்கு, நிலம் பொது அப்படிங்கக்கூடிய இந்த கட்டுரை வந்து பக்தவச்சல பாரதி அவர்கள் வந்துட்டு எழுதியிருக்கிறாரு. அதை அவர் எழுதின எந்த புக்கில் இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க, தமிழக பழங்குடிகள் அப்படிங்கிற புக்கில் இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது துணைப்பாட பகுதி, வெட்டுக்கிளியும் சருகுமானும் அப்படிங்கிறது தான். ஸோ பார்க்கலாம். தமிழ்நாடு கேரள மாநிலங்களின் எல்லைக்கு அருகேயுள்ள பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதிகளில் வாழக்கூடிய பழங்குடியினர் யார் அப்படின்னா காடர்கள். ஸோ காடர்கள் அப்படிங்கக்கூடிய பழங்குடியினர் எங்கே வாழ்கிறாங்க, தமிழ்நாடு கேரள மாநிலத்தோட எல்லைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பரம்பிக்குளம் ஆனைமலை. ஓகேவா, ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, பரம்பிக்குளம் ஆனைமலை. யார் வாழ்றாங்கன்னா காடர்கள். ஓகேவா, காடர்கள் தங்கள் பேசும் மொழியை ஆள் அளப்பு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ காடர்கள் பேசக்கூடிய மொழி என்ன அப்படின்னா அது ஆள் அளப்பு. மணிஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ் ஆகியோர் காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்துள்ளனர். ஸோ காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ். அடுத்ததாக காடர்கள் தொகுத்த கதைகளை யானையோடு பேசுதல் எனும் தலைப்பில் கீதா தமிழாக்கம் செய்துள்ளார். யானையோடு பேசுதல் அப்படிங்கக்கூடிய நூலை மொழிபெயர்ப்பு செய்தவர், அதாவது தமிழாக்கம் செய்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கீதா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த யானையோடு பேசுதல் அப்படிங்கிறது யாரை பற்றின கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடர்கள் பற்றிய கதை. ஓகேவா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 4 லெசன் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, அதாவது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வினைமுற்று அப்படிங்கக்கூடிய இலக்கண பகுதியும் திருக்குறளும் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ பாடல் புக் பேக் எல்லாமே நம்ம 8 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம வந்துட்டு பார்க்கலாம். மறக்காமல் நான் சொன்ன மாதிரி லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடணும்னு எனக்கே தோணும். ஓகேவா, தேங்க்யூ.